வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசத்தில் தேவன் உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையை அதி அற்புதமாய் ஆசீர்வதிக்கட்டும். யுனிவர்சல் ஆலயத்தின் கவலைப்படுவதின் நிறுத்தங்கள். இந்த பெயரானது மிக நிச்சயமாய் வெறும் சொல்வதற்காக மட்டுமல்ல, இது உங்களுக்காக தேவன் கொடுக்க விரும்புகிற வார்த்தை. உங்களுடைய கவலைகளை நிறுத்துங்கள். ஏன்னா நீங்க யாராய் இருக்கீங்க, எப்படியான ஒருவராய் உங்களுடைய வாழ்க்கை இடத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கு காரணம் தேவன் கிடையாது. உங்களுக்கு தேவன் சுதந்திரத்தை இந்த இடத்துல கொடுத்திருக்கிறார். நான் சொல்றேன் சரியா? ஏன்னா உங்க வாழ்க்கை இன்னைக்கு இருக்கிற பிரகாரம் இருப்பதற்கு யார் காரணம்? தேவனா? இல்ல, நீங்க தான். ஏன்னா நீங்க தான் பாவம் செய்ய தேர்ந்தெடுத்தீங்க. நீங்க தான் தவறான வாழ்க்கையை வாழ தேர்ந்தெடுத்தீங்க. நீங்க தான் தேவனை புறக்கணிக்க தேர்ந்தெடுத்தீங்க. நீங்க தான் தேவனுடைய சத்தத்தை அசட்டை செய்தீங்க. நீங்க உங்களுடைய சொந்த தீர்மானத்தை எடுத்து உங்களுடைய வழிகளை உங்களுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்த காரணத்தினால் மட்டுமே நீங்க இன்னைக்கு இப்படியான ஒருவரா இருக்கீங்க. அல்லது நீங்க யார் தேவனுடைய சத்தத்தை கேட்க தேர்ந்தெடுத்தவரா இடத்துல இருக்கீங்களோ, அதுவும் உங்களுடைய தீர்மானத்தினாலே. தேவனுக்கு நான் செவி கொடுப்பேன், தேவனுக்கு நான் கீழ்ப்படிவேன், தேவனுடைய விருப்பத்தை நான் செய்வேன். அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து கீழ்ப்படுகிறவரா நீங்க பதில பார்க்கிறீங்க. இது இரண்டுமே தேவனுடைய கைகளில் இல்லை, உங்களுடைய கைகளிலே தேவன் கொடுத்ததா இடத்துல இருக்கிறது. ஆம், தேவன் உங்களுடைய வாழ்க்கை மீது அதி அற்புதமான காரியத்தை இந்த செய்கிறவரா இருக்கிறார். ஆம் மக்களே, நீங்க யாரா இந்த இடத்துல இருக்க விரும்புறீங்க? தவறான முடிவுகள் எடுத்து பாவங்களோடு அழிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறவரா? அல்லது தேவனுக்கு இந்த இடத்துல நீங்க அனுமதி கொடுத்து அவருடைய சர்வ வல்லமையான கரத்தினுடைய பலனை பதிலை பெற்றுக் கொள்கிறவரா? எது உங்களுடைய தீர்மானம்? என இந்த நேரம் நீங்க பார்க்க போகிற இந்த சாட்சி இவருடைய இரண்டு விதமான வாழ்க்கையை தெளிவுபடுத்தி காண்பிக்கும். தேவனை நம்பாத வாழ்க்கை, தேவனை நம்புகிற வாழ்க்கை, தேவன் இல்லாத ஒரு வாழ்க்கை, தேவனோடு இருக்கிற வாழ்க்கை. நீங்க இந்த நபருடைய சாட்சியிலே கவனம் செலுத்த கேட்கிறேன். தேவனை புறக்கணித்தவராய், தேவனுக்கு எதிரானது என்ன? தேவன் ஒளியாக இருக்கிறாரா? பிசாசு இருளாக இருக்கிறான். அப்போ ஒளியை ஒருவர் புறக்கணித்தால் எதை நேசிக்கிறாங்க? இருளை. தேவனை ஒருவர் புறக்கணித்தால் அப்ப எதை நேசிக்கிறாங்க? பிசாசானவனை. இதுதான் இவருடைய வாழ்க்கையாக இருந்தது. தேவனை, தேவனுடைய விருப்பத்தை, தேவனுடைய வழியை புறக்கணித்தவராய், பிசாசனுடைய விருப்பத்தை, அவனுடைய வழியை ஏற்றுக்கொண்ட ஒருவராய். எப்படியாக தேவன் வார்த்தையிலே நமக்கு வழி நடத்துதலானது கொடுக்கப்பட்டிருக்கிறதோ, கட்டளைகள் கொடுக்கப்பட்டதா இருக்கிறதோ, அதே பிரகாரம் மறக்க வேண்டாம். பிசாசும் அவனுடைய வார்த்தையை அவனுடையவர்களை கொண்டு உருவாக்கி இருக்கிறான். எப்படி தேவன் தன்னுடைய சீஷர்களை கொண்டு அவருடைய வார்த்தையை நாம் படிப்பதற்கான வழி உண்டாக்கினார் பரிசுத்தாவியானவராலே, அதே போல பிசாசும் அவனாலே பயன்படுத்துகிற அசுத்தங்களாலே, அவனாலே பயன்படுத்தப்படுகிற மனுஷராலே அவனுடைய வார்த்தை, அவனுடைய கட்டளைகளை இந்த இடத்துல வகுத்தவனா இந்த இடத்துல இருக்கிறான். தேவன் உங்களுக்கு இந்த சில வாய்ப்பானத்தை கொடுத்திருக்காரு. எது சரி அதை செய்ய. ஆனா தவறை தான் நான் செய்ய போறேன்னா தேவன் கட்டாயப்படுத்துவாரா? இல்லை. எனவே இந்த நபருடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன? இவர் எப்படியான ஒரு வாழ்க்கையை இங்கத்தில் வாழ்ந்து கொண்டிருந்தார்? ஒருவேளை இது உங்க பலருடைய வாழ்க்கையானதாய் கூட இருக்கலாம். தேவனை எதிர்த்து தேவனுடைய வழிகளை புறக்கணித்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை. ஆனா அந்த வாழ்க்கை இவருக்கு திருப்தியை கொடுத்ததா? சமாதானத்தை கொடுத்ததா? சந்தோஷத்தை கொடுத்ததா? என்ன நடந்தது? நீங்களை பார்த்து இவருடைய வாழ்க்கையின் மாற்றம் எந்த இடத்தில் தொடங்கியது? யாராய் தொடங்கியது? எப்படியாக தொடங்கியது? சாட்சிக்கு பிற்பாடு மீண்டும் பேச இந்த இணைந்திருப்பேன். சாட்சியை பாருங்கள். நான் லூசிஃபரை வணங்கி கொண்டிருந்த ஒரு ஆளா இருந்தேன். நான் அவனோட உடன்படிக்கையும் செய்திருந்தேன். நான் அவனை முழு உடம்போடும், முழு ஆத்மாவோடும், முழு ஆவியோடும் பின்பற்றேன். அந்த வாக்குத்தத்தின் மூலமா எனக்கு தேவையான எல்லாமே கிடைச்சது. பணம், பெண்கள், இது எல்லாமே அவன் எனக்கு கொடுத்தான். எல்லாமே எனக்கு கிடைச்சது. அவனுடைய அனைத்து காரியத்தையும் நான் முழுமையாக ஈடுபட்டதுனால என்கிட்ட இந்த நிறைய விஷயத்த கேட்க ஆரம்பிச்சான். நானும் என்னுடைய நண்பரும் இணைந்து இரத்தத்தினால உடன்படிக்கையை செய்தோம். அவங்க எனக்கு கண்ணி ஆட்டை வைத்து ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. அந்த ஆடு பஃபமேட் அப்படின்ற ஒரு விஷயத்தை சார்ந்து உள்ளது. பஃபமேட் அப்படின்னா அது பிசாசு தாமே, அது பிசாசு தான். நான் சரியா இந்த நிலையில என்னுடைய தாடியை அதிகமாக வளர்க்க ஆரம்பித்தேன். ஒரு ஆட்டை போல நான் இருக்கிறதுக்காக தாடியை அதிகமாக வளர்க்க வச்சேன். நான் என்னுடைய நேரங்களை கல்லறையில் செலவு செய்வேன். அங்கிருந்து ஐம்பூரும் உள்ள புகைப்படம் இதை வாங்குவேன். நிறைய விதமான சிலை, எலும்பு கூடு, இது எல்லாத்தையும் வாங்குவேன். அதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழித்து எனக்கு சாத்தானிய
வேதாமத்தை கொண்டு வந்து கொடுத்தாங்க. தேவனுடைய வார்த்தையில 10 கட்டளைகள் இருக்கிறது போல அதுலயும் 10 கட்டளைகள் இருந்தது. காட்டுங்க, நான் உங்களுக்காக அதை படிச்சு காட்டுறேன். சாத்தானிய பைபிள்ல 10 கட்டளைகள். உன்னை நீ நேசித்து மற்றவர்களை முழு பலத்தோடு வெறுப்பாயாக. எல்லாவற்றத்திற்கு மீது உன்னை நீர் அன்பு கூர்ந்து உன்னை நீயே தெரிந்து கொள். சாத்தானுடைய நாமத்தை தூஷணமாய் பயன்படுத்த தேவையில்லை. உனக்கு மரியாதையும் சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் பார்த்துக்கொள். இப்ப படிச்ச எல்லாமே ஒரு சுத்தமான ஒரு பொய். நான் இதனால சிறு பிள்ளைகளையும் மிருகங்களையும் வெறுக்க ஆரம்பிச்சேன். நான் மிருகங்களை வச்சோ இல்லை சிறு பிள்ளைகளை வச்சோ எந்த விதமான சடங்கு செய்யல. ஆனா எனக்கு அவங்கள பிடிக்காது. நான் அவனுடைய வார்த்தைக்கு முழுமையா கீழ்ப்பட்டேன். அவனுடைய கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்து நடந்து கொண்டேன். நான் திட்டம் போட்டேன். ஒரு பீடத்தை பிசாசுக்காக உருவாக்கத்துக்காக நான் திட்டம் போட்டேன். பிசாசுக்காக ஒரு கோயிலை கட்டக்கூட நான் யோசித்தது உண்டு. நான் பிசாசுக்காக அந்த கோயிலை கட்ட நிறைய தங்கத்தை சேர்த்து வைத்திருந்தேன். இயேசுக்காக கட்டப்பட்ட இடத்தை விட நான் இது அதிகமாக கட்ட ஆசைப்பட்டேன். சாத்தானுக்காக இந்த கோயிலை நீங்க கட்ட ஆசைப்பட்டீங்க, ஆண்டவரை எதிர்த்து நிற்கிறதுக்காக இல்ல? ஆமா, சரிதான். நான் அவரை தூஷணமா பேசியிருக்கேன். ஆண்டவரை ஒரு முறையும் நான் அவரை அதிகமா அவமானப்படுத்துவேன். எல்லா மோசமான விஷயம், அருவருப்பான விஷயம், தேவனை பிரியப்படுத்தாத விஷயத்த செய்வேன். நான் பிறந்தது தேவனுக்காக ஊழியம் செய்கிற குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தில் தான் நான் பிறந்தேன். என்னுடைய அப்பா எனக்கு வேதாமத்திலிருந்து எடுத்த பேர் தான் வச்சாரு, தாவீது, இஸ்ரவேலுடைய ராஜா. ஆனாலும் கூட நான் பிசாசை தான் வணங்கிட்டு இருந்தேன். நான் அங்கே தான் ஏமாற்றப்பட்டேன். ஏன்? பிசாசு மிகவும் அழுக்கானவன், மரியாதை இல்லாதவன். அவன் ஒரு கரத்துல உங்களுக்கு கொடுக்கறானா, அவன் வேறு ஒரு கரத்தினால உங்ககிட்ட கொடுத்த ஒன்னை எடுத்துக்கொள்வான். அந்த நிலையில தான் என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் எழும்ப ஆரம்பிச்சது. அங்கதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய மோசமான நிலை தொடங்க ஆரம்பிச்சது. கவலை, தூக்கமின்மை, தூக்கம் வராது, மன அழுத்தம் வர ஆரம்பிச்சது. குரலை கேட்க ஆரம்பிச்சேன், ஆவியினுடைய குரலை. ஒரு பழமொழியில சொல்லுவாங்க, என் வாழ்க்கை நரகத்தில் போய் கொண்டிருக்கிறது. சரியா இந்த நிலையில தான் என்னுடைய மன அழுத்தம் ரொம்ப அதிகமாக்கப்பட்டுச்சு. என் வாழ்க்கையை பார்த்த எனக்கே ரொம்ப சோர்வாயிடுச்சு. எலிகளுக்கு வைக்கிற மருந்தை நான் குடிக்க முயற்சி செஞ்சேன். நான் ஒரு கத்தியை கூட எடுத்து என்னுடைய கழுத்து கீழே வைத்து என்னால உண்மையா முடியல. என்னுடைய வாழ்க்கைய பார்க்கும்போது நான் நினைச்சேன், என்னுடைய வாழ்க்கையை நான் எடுத்துட்டேன்னா எல்லாமே முடிஞ்சிடும், சரியாயிடும். நான் சமையல் அறைக்கு போனேன். ஒரு கத்தி அங்கிருந்து எடுத்தேன். என்னுடைய கழுத்து கீழே நான் வச்சேன். என்னால் அதை செய்ய முடியல. என்னால் இனிமேலும் இந்த வாழ்க்கையில வாழ முடியாது. இனிமேலும் நான் பொறுத்து கொண்டது போதும். நான் இறந்து போனா நல்லா இருக்கும்னு நினைச்சேன். என்னுடைய வாழ்க்கையை நானே முடிச்சிடலான்னு நினைச்சேன். நான் சரியா இந்த நிலையில இருக்கும்போது என்னுடைய நண்பர் ஒருத்தர், உண்மையா சொல்ல போனா அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. எனக்காக போராடாம நிறுத்தின நாளே கிடையாது அவர். நான் வரமாட்டேன்னு சொல்லியும் கூட அவர் எனக்கு அழைப்பு கொடுத்தார், ஆலயத்துக்குள்ள நான் வர. அவர் என்னை கைவிட்டதே கிடையாது. அவர் எனக்காக போராட நிறுத்தின நாளே கிடையாது. ஒரு நாள் நான் என்னுடைய வீட்டுக்குள்ள இருக்கும்போது எனக்குள்ள ஒரு பெரிய ஒரு ஆசை வந்தது. பெரிய ஆசை. நான் ஆலயத்துக்கு போனேன்னு. நான் ஆலயத்துக்கு போனேன். எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. நான் ஆலயத்துக்கு வந்தேன். என்னுடைய நீளமான முடியோட இந்த போட்டோல இருக்கிற மாதிரி பெரிய தாடியை வைத்து கொண்டு வந்தேன். எல்லா இடத்துலையும் கம்பல் மாட்டியிருந்தேன். யாருமே என்னை ஒதுக்கல அங்க. எனக்கு முன்பாக தேவனுடைய வார்த்தை நான் என்னன்னே தெரியாது.
ஆனா கூட்ட நேரத்துல என்ன நகர்த்தின ஒரு வார்த்தை நான் காமிக்கிறேன். மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். 11வது அதிகாரம் 28வது வசனம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எல்லோரும் என்னிடத்திலே வாருங்கள். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனத்த நான் படிக்கும்போது, இந்த வசனத்த நான் கூட்டத்துல கேட்கும்போது, அங்க எனக்கு கிறிஸ்துவனுடைய அன்பு என்னன்னு புரிந்தது. இந்த வசனத்துல சொன்ன மாரி. என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னார். நான் முன்னாடி எழுந்து போம்போது அவர்கிட்ட போனேன். அவர் என்கிட்ட எழுந்து வரதுக்காக நான் காத்துட்டு இல்ல. நான் அங்க போய் நின்ன பிற்பாடு எல்லாமே மாறப்பட்டது. எல்லாமே. நான் அவர்கிட்ட சொன்னேன், "என் தேவனே, எனக்கு நீங்க வேண்டும். எனக்கு நீங்க தேவை." அங்க இருக்கக்கூடிய போதகர், தேவனுடைய ஊழியக்காரர் என்கிட்ட வந்து என்கிட்ட பேச ஆரம்பிச்சார். எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா உதவி செஞ்சாரு. என்கிட்ட கேட்டார், "உனக்கு படிக்க புடிக்குமா?" நான் அவர்கிட்ட சொன்னேன், "ஆமா, எனக்கு பிடிக்கும்." அப்போ எனக்கு ஒரு புஸ்தகம் குடுத்தாரு. "உன்னுடைய போராட்டத்த விசுவாசத்தினால எப்படி ஜெயிப்பது?" இந்த புஸ்தகத்த நான் படிக்கும்போது, பிசாசனுடைய குரல் என்னுடைய யோசனையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா போய்க் கொண்டிருந்தது. நான் அத முடிக்கும்போது, போதகர் என்ன கூப்ட்டாரு. கூப்ட்டு சொன்னார், "தாவீது, நீ எடுக்க வேண்டிய முதல் முடிவு இப்போ தண்ணீல ஞானஸ்நானம் எடுப்பது." இது கூட ஆண்டவர் எனக்கு காமிச்சாரு. என்னுடைய பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப. என்னுடைய பழைய காரியத்தை எல்லாத்தையும் நான் விட்டேன். பிசாசு அடையாளப்படுத்துற மாரி எல்லாத்தையும் நான் விட்டேன். அந்த ஐங்கூறும் முனையில இருக்கக்கூடிய வடிவம், என்கிட்ட இருந்த புகைப்பீடம் எல்லாத்தையும் உடைச்சு நான் தூக்கி போட்டுட்டேன். எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டேன் வெளிய உடைச்சு. விடுதலைய நான் பெற வேண்டும் என்று நெனச்சேன். நான் வெள்ளிக்கிழமை கூட்டத்துல விடாம தொடர்ந்து கலந்து கொண்டேன். விடுதலைய நான் பெற்றுக்கொண்ட உடனே நான் தீர்மானம் செய்தேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுக்க போறேன். நான் போதகர்கிட்ட நான் வரப்போற நேரம், நான் ஞானஸ்நானம் பெறப் போகிற டேட் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். நான் ஞானஸ்நானம் எடுக்க வந்தேன். எடுத்தேன். என்னுடைய வாழ்வுக்கு நான் எடுத்த சரியான ஒரு முடிவை தேவனுக்கு என் வாழ்க்கைய தரேன். தண்ணீல ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு நான் கத்துக்கொண்டேன். ஞானஸ்நானம் எடுத்த பிற்பாடு பரிசுத்த ஆவி என்னுடைய நோக்கமா இருந்தது. பரிசுத்த ஆவி இல்லாம என்னால தேவனுக்கு ஊழியம் செய்ய முடியாது. அவருடைய காரியத்த செய்ய முடியாது. நான் முன்னாடி பிசாசுக்கு ஊழியம் செய்யும்போது, பிசாசுனுடைய ஆவி எனக்குள்ள இருந்தது. அந்த தருணத்துல இஸ்ரவேல் சிறுமை நிகழ்ச்சி ஆலயத்துல வந்தது. வந்த உடனே நான் முழு மனதோட போனேன். நான் பீடத்துக்கு ஏறுனேன். பீடத்துல பொருத்தனைய எடுத்துக்கொண்டேன். என்னுடைய தியாகத்த நான் உருவாக்க ஆரம்பிச்சேன். பண ரீதியா மட்டும் கிடையாது. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், "ஆண்டவரே, நீங்க என்ன கேட்கிறீங்க என்கிட்ட? கேளுங்க." ஆண்டவர் சொன்னார். நான் பீடத்து மேல ஏறினேன். முழு உறுதியோட ஏறினேன். நான் என்ன அர்ப்பணிக்க போறேனோ, அது தேவன் கேட்ட ஒன்று. பரிசுத்த ஆவி எனக்கு வேணும்னு நான் கேட்டேன். என்னுடைய வேலையை செய்ய தேவையில்ல. நான் உன்னுடைய வேலை செய்ய எனக்கு உன்னுடைய ஆவி தேவை ஆண்டவரே என்று சொன்னேன். அந்த நிலையில ஒரு ஆர்வக்கூரியமான ஒரு விஷயம் நடந்தது. எந்த தேவ ஆலயத்திற்கு எதிராக நான் லூசிஃபருக்காக ஒரு ஆலயம் கட்டணும்னு நெனச்சேனோ, அதே ஆலயத்தில் நின்று கொண்டு நான் பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்டேன். பெறுறதுக்கு முன்னாடி எனக்குள்ள இருந்த எல்லா அழுக்கான விஷயத்த நான் எடுத்தேன். அழுக்கான விஷயத்த பரிசுத்த ஆவி என்ன நிரப்பினார். அந்த நேரம் ரொம்ப அருமையான ஒரு நேரம். ரொம்ப அருமையான நேரம். ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த நேரம் எனக்குள்ள ஒரு சமாதானம் நிரப்பப்பட்டது. அந்த சாயங்கால வேளையில எனக்குள்ள ஒரே சந்தோஷம். என்னுடைய ஆத்துமாவுல சந்தோஷம். அவர் என்னுடைய தந்தையானார். நான் அவருடைய மகனா மாறினேன். என்ன போல இருக்கிற ஒரு மனுஷன தேவன் எப்படி அன்பு செய்ய முடியும்? எப்படி அவரால் அன்பு செய்ய முடியும்? என்ன போல இருக்கிற மனுஷன? Eu encontrei teus altares, Senhor, Rei meu e Deus meu. பிசாசு என்னை எத செய்யும்படியா சொன்னானோ நான் அத செஞ்சேன். தேவன் என்னுடைய வாழ்க்கையில குடுத்த எல்லா காரியத்தையும் எத வச்சும் என்னால ஒப்பிட முடியாது. தேவன் என்னுடைய குடும்பத்த ஆசீர்வதிச்சார். ஆசீர்வாதமான குடும்பத்த தேவன் எனக்கு குடுத்தார். முன்பாக எனக்கு குழந்தைங்கன்னா புடிக்காது. ஆனா பாருங்க, தேவன் எனக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பிள்ளைய குடுத்தார். தேவன் எனக்கு சந்தோஷத்த குடுத்திருக்கார். சமாதானத்த குடுத்திருக்கார். இன்னைக்கு நான் தலைய சாய்ச்சு படுக்கும்போது எனக்கு நிம்மதியான உறக்கம் வரும். இன்னைக்கு நான் எல்லாத்தையும் செய்றேன். என்னுடைய தேவன மகிமைப்படுத்த யாரு என்ன தேர்ந்தெடுத்தாரோ. நான் முன்னாடி பிசாசுனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்துட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு நான் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிறேன். அவருடைய வார்த்தையின் பிரகாரம் என் வாழ்க்கை நடக்கப்படுகிறது.
நான் சொன்னது சரியா மக்களே? இந்த நபர் தன்னுடைய தீர்மானத்தை இந்த இடத்துல எடுத்தவராய், தன்னுடைய வழியை தன்னுடைய விருப்பத்தின்படி இந்த இடத்துல வாழ்ந்தவராய் இவருடைய வாழ்க்கை இருந்தது. ஆனா அந்த வாழ்க்கையிலே இவர் எதிர்பார்த்த சமாதானமோ, சந்தோஷமோ, பலனோ இந்த இடத்துல கிடைக்கலன்னு தெரிந்த பொழுது, மெய்யான சமாதானத்தை, மெய்யான சந்தோஷத்தை நான் பெற்றுக்கொள்ள என்ன செய்ய வேண்டும்? இவருக்கு ஒரு வழியானது காண்பிக்கப்பட்டது. தேவனை நோக்கி வருவதற்காக, இருளிலிருந்து புறப்பட்டு வெளிச்சத்தில் பிரவேசிப்பதற்காக. அந்த வெளிச்சம் இவருக்கு சமாதானத்தை கொடுத்தது. அந்த வெளிச்சம் இவருக்கு சந்தோஷத்தை கொடுத்தது. அந்த வெளிச்சம் இவருக்கு தேவனுடைய பலனை கொடுத்தது. அந்த வெளிச்சம் இவருடைய வாழ்க்கையை மாற்றியது. தேவன் இதுதான் சரியாக உங்களுக்கும் இந்த நேரம் எடுத்து செய்ய விரும்புகிறார். அவருடைய வல்லமையான கரத்தில் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும்படியாக. ஒருவேளை நீங்க சொல்லலாம், நான் பல தவறுகளை செய்திருக்கிறேன், பல பாவத்தின் வாழ்க்கை வாழறேன், தேவனுக்கு முன்பாய் நான் ஒரு அருவருப்பான காரியத்தை செய்கிறவனாய், அருவருப்பான வாழ்க்கையை வாழ்கிறவனா இருக்கிறேன். தேவன் என்னை மன்னிப்பாரா? இந்த சாட்சியில நீங்க பாத்தீங்க, இந்த நபரை தேவன் மன்னித்தாரா இல்லைங்களா? ஒருவேளை இந்த நபர் என்ன செய்தாரோ அதோடு உங்க வாழ்க்கை ஒப்பிடுவீங்கன்னா, நீங்க செய்தது எதுவுமே இல்லைன்னு கூட தோணலாம். ஆனா தேவன் உங்களுக்கு உதவி செய்ய இன்றும் இந்த நேரமும் விருப்பமுள்ளவராய் இருக்கிறார் என்பதை மறக்காதீர்கள் மக்களே. உங்க பாவ வாழ்க்கையிலிருந்து விலக்கி அவர் பரிசுத்தத்திற்கு உங்களுடைய வாழ்க்கையில் வைக்க விரும்புகிறார். தேவன் உங்களை சுத்தமாக்கும்படி, தேவன் உங்களது வாழ்க்கையை அவருடைய வழிகளில் பரிசுத்தப்படுத்தும்படி அனுமதி கொடுங்க. தேவனுக்கு அனுமதி கொடுங்க. ஆசை, தேவன் எனக்கு உதவி செய்வாரா? தேவன் எனக்கு வழி கொடுப்பாரா? தேவன் என்ன மாத்துவாரா? ஒருவேளை நீங்க இன்னும் அந்த சந்தேகத்தை உங்களுக்குள்ளாக இடத்துல வைத்திருக்கிறீர்களா? இன்னொரு இளம் பெண்ணுடைய சாட்சி நீங்க பார்க்க விரும்புறேன். உலக ரீதியான நட்புகளிலே, உலக ரீதியான வழிகளிலே, உலகத்தின் விருப்பத்திலே தன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நபர் என்ன செய்தார்? இவருக்கு நடந்தது என்ன? இவர் தேவனுடைய காரியத்தை இந்த இடத்துல தெரிந்தும் அதிலே எப்படியாக இவர் தேவனை அசட்டை செய்தார், மறுதளித்தார். ஆனா ஒரு குறிப்பிட்ட நாள் வரையிலும், ஏன்னா அந்த நாள் எல்லாமே மாறியது. எது பாசம் அந்த நாள்? இந்த சாட்சியிலும் தெரிந்து கொள்ளுங்க. தேவன் உங்களுக்கும் இந்த வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறவராயிருக்கிறார். சாட்சியை பாருங்க. நான் என் ஃப்ரெண்டோட வண்டியில போயிட்டு இருந்தேன். நாங்க போதைப் பொருள் வாங்குறதுக்காக போயிட்டு இருந்தோம். நாங்க நியூ இயர் நைட் பார்ட்டி முடிச்சு வந்துட்டு இருந்தோம். நாங்க அப்போ ஹெல்மெட் போடல. அங்க ரொம்பவே இருட்டா இருந்துச்சு. எங்களுக்கு சரியாவே பார்க்க முடியல. நாங்க எப்ப அந்த சந்து திரும்பினோமோ, எதிர்க்க வந்து பைக்ல வந்து இன்னொருத்தர் எங்களை இடிச்சிட்டாரு. நாங்க முன்னாடி இப்ப விழுந்துட்டோம். நான் பைக்ல இருந்து தூக்கி எறியப்பட்டேன். நான் எகிரி போய் விழுந்ததுல ஏறக்குறைய ஒரு மரத்து மேல மோதிருப்பேன். நான் விழுந்ததுல முதலாவது என்னுடைய முகம்தான் தரையில இடிச்சுது. என்னுடைய கால்களும் உடைக்கப்பட்டது. ஆனா என்னுடைய முகம் கடைசியில ஒரு ட்ரைனேஜ் பக்கத்துல இருந்தது. எங்களை யார் முதல்ல பார்த்தாங்களோ அவங்க எங்களை ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பிச்சாங்க. இந்த மாதிரி தான் நான் வந்தேன். அந்த நாளுக்கு முன்னாடி நான் நிறைய கொக்கைன் பயன்படுத்தினேன். விஸ்கி நிறைய குடிச்சிருந்தேன். மருத்துவர் எனக்கு சிகிச்சை கொடுத்தாங்க. ஆனா அவங்களுக்கு தெரியாது நான் கொக்கைன் பயன்படுத்தியிருந்தேன், நான் குடிச்சிருந்தேன்னு மருத்துவருக்கு தெரியாது. எனவே என்னுடைய சூழ்நிலை ரொம்பவே மோசமா இருந்தது. அந்த நேரம் எனக்கு வலிப்பு ஏற்பட்டது. என்னுடைய கை கால் நகர முடியாம ஆயிடுச்சு. அதுக்கு பிற்பாடு கொஞ்ச நேரத்துல டாக்டர் என்னை ஐசியூல அட்மிட் பண்ண வச்சாங்க. என்னுடைய தலையில பலமா அடிபட்டதுனால என்னுடைய மூளையில காயம் ஏற்பட்டது. என்னுடைய சூழ்நிலை மோசமா ஆகாம இருக்கிறத தடுக்கிறதுக்காக அவங்க என்ன செயற்கையான கோமால படுக்க வச்சுட்டாங்க. நான் ஏறக்குறைய 40 நாள் கோமால இருந்து. இதுதான் என்னுடைய சூழ்நிலையா இருந்துச்சு. இந்த 40 நாள்ல என் சூழ்நிலை மோசமா மட்டும்தான் மாறுச்சு. என்னுடைய குடும்பத்தார் ஒவ்வொரு நாளுமே என்னை பத்தி மோசமான செய்தியை மட்டும்தான் கேள்விப்பட்டாங்க. அந்த நேரம் எனக்கு காது கேட்கல, கண்ணு தெரியாம போயிடுச்சு. என்னுடைய குடும்பத்தார் என்னை வந்து ஐசியூல பாக்குறதுல பிரயோஜனமே இல்லை. ஏன்னா என்னால் அவங்கள உணர முடியாது. அந்த நேரத்துல என்னுடைய எல்லா செயல்களையும் நான் இழந்துட்டேன். அந்த நேரம் டாக்டர் எங்களுடைய குடும்பத்தாரை கூப்பிட்டு சொன்னாரு, உங்க பொண்ணுக்கு வந்து வலிப்பு வந்துருச்சு மற்றும் ஹார்ட் அட்டாக்னால பாதிக்கப்பட்டாங்கன்னு. இதுதான் தினசரியா என்னை குறித்து என் குடும்பத்தாருக்கு சொல்லப்பட்ட செய்திகள். கடைசியா ஒரு நாள் டாக்டர் என்னுடைய குடும்பத்தாரை பார்த்து சொன்னாரு, அவங்களுக்காக நம்ம செய்யற எல்லா முயற்சியும் நிறுத்திடலாம். நீங்க என்னென்ன பேப்பர்ல சைன் பண்ணுமோ எல்லாத்தையுமே நீங்க சைன் பண்ணிடுங்க. எல்லா மிஷினையும் ஆஃப் பண்ணிடலாம். அவங்க ஓய்வு எடுக்கிறதே சிறந்ததுன்னு சொன்னார். ஏன்னா இவங்க இருக்க சூழ்நிலையை பார்த்தா இவங்க உயிரோட இருக்க முடியாது. ஒருவேளை அவங்க உயிரோட இருந்தா அவங்க படுத்த படுக்கையா தான் இருக்கணும்னு சொன்னாரு.
இந்த போட்டோவை பார்த்தா நான் கடந்து போன சூழ்நிலை என்னன்றது கொஞ்சமா உங்களால புரிஞ்சுக்க முடியும். என்னுடைய முழு உடலும் வீக்கமா இருந்தது. என் குடும்பத்தார் என் மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இழந்துட்டாங்க. என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தவிர. ஏன்னா அவங்க எப்பவுமே நம்பினாங்க நான் திரும்பி வருவேன்னு. அவங்க சின்ன வயசா இருக்கும்போதே எங்க அம்மா அவங்கள சர்ச்சுக்கு கூட்டிட்டு வந்தாங்க. இருந்தாலும் தவறான நட்புறவு, கெட்ட பழக்கங்களுக்கு தன்னை ஈடுபடுத்திக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க முழுமையா தவறான வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சாங்க. நாட்கள் போக போக அவங்களுடைய நிலைமையானது மோசமா மாறிட்டே போச்சு. நான் அதிகமா போதைக்கும் விபச்சாரத்துக்கும் சட்டவிரோதமான காரியங்கள்ல அதிகமா ஈடுபடுவேன். அது மட்டும் இல்லாம ஃபுட்பால் விளையாடுற அந்த டீமுக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெண்ணா நான் இருந்தேன். என் வாழ்க்கை முழுசா தலைகீழா மாறுச்சு. ஆனா அந்த நேரத்துல என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரியும் தொடர்ந்து எனக்காக போராடினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க, நோக்கங்களை ஏற்படுத்தினாங்க. குறிப்பா அந்த நேரத்துல நான் வாழ்வா சாவான்ற நிலைமையில இருந்தேன். அந்த நேரத்துல தான் இஸ்ரவேலின் சிறப்பு நிகழ்ச்சி வந்தது. எங்களுக்கான வாய்ப்பு கிடைச்சது நாங்கள் தியாகம் செய்ய. அந்த நேரத்துல தான் என்னுடைய அம்மாவும் என்னுடைய சகோதரும் எனக்காக போராடினாங்க, தியாகங்களை ஏற்படுத்தினாங்க, பொருத்தனையை ஏற்படுத்தினாங்க. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த நிலைமையில அவங்கள நான் பார்க்கும்போது, ஹாஸ்பிட்டல் விட்டு போகும்போது நான் முடிவெடுத்தேன், பீடத்தின் மேல போயிட்டு நான் அவங்களுக்காக போராட போறேன்னு. ஏற்கனவே அந்த நேரத்துல அவங்க ஒரு போதகருடைய மனைவியா இருந்தாங்க. எப்போ எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அவங்க கேள்விப்பட்டாங்களோ அவங்களுடைய முதல் செயல் பீடத்து மேலே ஏறது தான். நான் நாப்கின் பயன்படுத்த வேண்டியதா இருந்துச்சு, மருந்துகள் நிறைய வாங்க வேண்டியதா இருந்துச்சு. இதை அவங்க பார்த்தோன்னு சொன்னாங்க, இல்ல நான் பீடத்து மேல ஏறணும்னு. அவங்க முடிவெடுத்தாங்க, இந்த சூழ்நிலையில நான் பீடத்தை ஏறி ஆகணும். என எனக்கு தெரியும் தேவன் அவங்கள மீண்டுமாக கொண்டு வருவாருன்னு. அவங்க பீடத்து மேல ஏறின பிற்பாடு நான் மீண்டுமாக வந்தேன். என்னுடைய கோமாலேருந்து நான் மீண்டுமாக வந்தேன். ஆனா தொடர்ந்து எனக்கு பார்வையிலே, எனக்கு காது கேட்கல. ஆனா கொஞ்சம் கொஞ்சமா நான் மீண்டுமாக வர ஆரம்பிச்சேன். மருத்துவரால எந்த ஒரு நம்பிக்கையும் கொடுக்கப்படாம இருந்த ஒரு நபர் நான் மீண்டுமாக பார்க்க ஆரம்பிச்சேன், மீண்டுமாக நான் கேட்க ஆரம்பிச்சேன். ஆனா இதுல குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இருக்கு. நான் மருத்துவமனையிலேருந்து வெளியே வந்த பிற்பாடு என்னுடைய பழைய குணாதிசயம் மறிக்கவே இல்லை. நான் எப்போ முழுமையா குணமானனோ மீண்டுமாக உலகத்துல வாழ்க்கையே நான் தொடங்க விரும்பினேன். நான் முன்னாடியே சொன்னது போல சில விஷயங்கள்ல என்னுடைய மாம்சத்தினால எதிர்த்து நிற்க முடியல. ஆனா இந்த இடத்துலதான் கவனத்திற்குரிய ஒரு விஷயம் ஒண்ணு நடந்துச்சு. வெளி உலகத்துல இருந்த ஒருத்தர், முன்னாடி என் கூட சேர்ந்து போதையை பயன்படுத்தின ஒருத்தர் என்கிட்ட இதை சொன்னாங்க. சாரா, இந்த வாழ்க்கை தான் உனக்கு வேணுமா? நீ இப்ப போயிட்டு இருக்க இந்த பாதையில தான் நீ உண்மையாவே தொடர்ந்து போக விரும்புறியா? தேவன் உனக்கு மீண்டுமாக ஒரு வாய்ப்பு கொடுத்த பிற்பாடும் நீ இந்த வாழ்க்கைக்கு திரும்பி போக விரும்புறியா? இந்த வார்த்தை என்னுடைய முகத்துல அரைந்தது போல இருந்துச்சு. ஏன்னா நான் குழப்பமா இருந்தேன். ஏன் இந்த நபர் என்னை பார்த்து இப்படி சொல்றாங்க? முன்னாடி எனக்கு போதை பழக்கத்தை கற்றுக் கொடுத்ததே இந்த நபர் தான். நான் தொடர்ந்து அதை பத்தி யோசிச்சுட்டே இருந்தேன். எனக்குள்ளாக ஆழமா இது பிரதிபலிச்சது. நான் முடிவெடுத்தேன், நான் உண்மையாகவே இயேசுவின் இடத்துல திரும்பணும்னு. ஏன்னா என் உடல் திரும்ப வந்தது. ஆனா நான் அவர் இடத்துல முழுமையா அர்ப்பணிக்கல. நான் முடிவெடுத்தேன் முழுமையா அர்ப்பணிக்க. அதுக்கு பிற்பாடு நான் தண்ணி ஞானஸ்தானம் எடுக்க முடிவெடுத்தேன். மறுநாள் நான் ஆலயத்துக்கு போனேன். நான் பாஸ்டரை பார்த்து அவர்கிட்ட சொன்னேன், நான் தண்ணியில ஞானஸ்தானம் எடுக்க விரும்புறேன்னு. நான் அந்த நேரம் வீல் சேர்ல தான் இருந்தேன். இருந்தாலும் அதை பத்தி கவலைப்படல. நான் உறுதிப்படுத்திக்கிட்டேன், நான் ஞானஸ்தானத்தை எடுத்தே ஆகணும்னு. நான் முடிவெடுத்தேன், நானே தனி ஞானஸ்தான தொட்டியில இறங்கினேன் ஞானஸ்தானத்தை பெற்றுக்கொள்ள. அதுதான் என்னுடைய வாழ்க்கைக்காக நான் எடுத்த தனிப்பட்ட ஒரு முடிவு. அந்த இடத்துல உண்மையான மனம் திரும்புதல் இருந்துச்சு. அந்த இடத்துல பழைய சாரா மறித்துட்டான். அந்த இடத்துல தான் தியாகம் செய்வதற்கான வாய்ப்பையும் நான் பெற்றுக்கொண்டேன். நான் செய்த முதல் தியாகமே பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொள்வதற்காக தான். தியாகத்தினுடைய முன்னால் நான் என்னை தயார்படுத்தினேன். நான் ஜெபிச்சேன், தேவனே, நான் இனிமேலும் அர்ப்பணிக்க எதுவுமே இல்லை. என் வாழ்க்கையை நான் முழுமையா அர்ப்பணிச்சிட்டேன். என்னுடைய நட்புறவை நான் துண்டித்தேன். உலகத்தை நான் பின்பாக விட்டுட்டேன். என் பழைய வாழ்க்கையை நான் கைவிட்டுட்டேன். ஆமா, நான் தொடர்ந்து உங்களை தேடுறேன். ஏன்னா பரிசுத்த ஆவியானவர் இன்னும் எனக்குள்ளாக வரல. இருந்தாலும் நான் உறுதியா இருக்கேன், நீங்க என்ன கைவிட மாட்டீங்க. என்னை நீங்க தனியா விட்டுற மாட்டீங்க. நீங்க வாக்கு கொடுத்தீங்க, என்னை தனியாக விட மாட்டேன்னு. பாஸ்டர் வந்தாரு, பரிசுத்தாவியை தேடின விதமா கூட்டத்தை ஆரம்பிச்சாரு. செய்தி கொடுப்பதற்கு முன்பாகவே நான் பரிசுத்தாவியானவர் அங்க பெற்றுக்கொண்டேன்.
அந்த நேரம் நான் கேட்ட தேவன் என்னை பார்த்து பேசினது. தேவன் என்னை பார்த்து சொன்னாரு, நீ என்னுடைய மகள், நீ என்னுடைய மகள். அந்த நாள் துவங்கி என் வாழ்க்கை முழுமையா மாறிடுச்சு. இப்போ எனக்கு எந்த பாதிப்புமே இல்லை. என்னுடைய மூளையில, என்னுடைய தலையில இருந்த அந்த தழும்புகள் எல்லாமே மறைஞ்சிருச்சு. இன்னைக்கு நான் சந்தோஷமான ஒரு திருமணத்துல இருக்கேன். நான் முதலாவது சந்தோஷமா இருக்கேன். இனிமேலும் எனக்கு யாருடைய ஒப்புதலும் தேவையில்லை. ஏன்னா தேவனுடையது தாமே என்னுடைய வாழ்க்கையில இருக்கு. அவங்க முழுமையான மாற்றம் அடைஞ்சிருக்காங்க. இன்னைக்கு நான் பார்க்குறேன். நான் செஞ்ச எல்லா தியாகமும் அவங்களுக்காக போராடின போராட்டங்கள் தகுதியுள்ளதா இருக்கு. அவங்க உண்மையாலே தேவனால பிறக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு புதிய வாழ்க்கை இருக்கு. அவங்க வாழ்க்கைக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் வேலை செய்றத எங்களால தெளிவா பார்க்க முடியுது. நான் என்னுடைய அம்மாவுக்கும் என்னுடைய சகோதரிக்கும் நன்றி சொல்ல விரும்புறேன். அவங்களுடைய விசுவாசத்துக்காகவும், அவங்க தொடர்ந்து எனக்காக போராடினதுக்காகவும். ஏன்னா அவங்க எனக்காக செய்யலைன்னா இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருந்திருக்க மாட்டேன். என்னால பார்க்க முடியுது. தேவன் இன்னைக்கு எனக்கு ஒரு வாய்ப்பானது கொடுத்திருக்கார். என்னுடைய அம்மா, என்னுடைய சகோதரி, என்னுடைய முழு உழைப்புக்கும் அது தகுதியா இருக்கு. பீடம் தான் நமக்கு தேவையான ஒரே விஷயம், நம்ம வாழ்க்கையினுடைய முழுமையான மாற்றத்தை நம்ம பெற்றுக்கொள்வதற்காக. எனவேதான் மக்களை, தேவன் உதவி செய்ய தயாராக இருக்கிறார். குறிப்பாய் நாளை காலை 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயத்தில் நடக்கிற இந்த சிறப்பான கூட்டத்திலே நீங்கள் எங்களோடு இணைய உங்களை நான் வரவேற்க விரும்புகிறேன். தேவனோடு நாம் பந்தியில் இன்று கிளம்பர போகிறோம். ஆம், பெருவிருந்திலே நாம் பங்கேற்க போகிறோம். தேவனோடு திருவிருந்திலே பங்கேற்பது மட்டுமல்ல, ஆண்டவராகிய இயேசு குறிப்பாய் பெண்கள் உங்களுக்கு எவ்வளவு அதிகமாய் அவர் உதவி செய்ய விரும்புகிறார் என்பதை புரிந்து கொள்ள, இயேசு ஒரு குறிப்பிட்ட நேரம் தன்னுடைய சீஷர்களாலே தொல்லைப்படுத்தப்பட்ட ஒரு பெண்மணிக்கு உதவி செய்யும்படியாக அவர்கள் பேசின வார்த்தையை இந்த இடத்தில் இயேசுவானவர் நிறுத்தி அந்த பெண்ணுக்கு இந்த இடத்துல உதவி செய்ய அவர் சொன்ன வார்த்தை கவனிங்க. இயேசு அவர்களை நோக்கி, அவளை விட்டு விடுங்கள், ஏன் அவளை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? என்னிடத்தில் நற்கீர்த்தியை செய்கிறாள் என்றார். இயேசு இந்த இடத்துல அப்படியே கேட்டார், அவளை விட்டு விடுங்கள், அவளை ஏன் தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? இது சரியா புரியுதா மக்கள் உங்களுக்கு? ஏன் அந்த பெண்ணை தொந்தரவுப்படுத்துகிறீர்கள்? எத்தனை பெண்கள் நீங்கள் இந்த நாள் இப்படியான தொந்தரவுப்படுத்தப்படுகிறவராய் இடத்துல இருக்கிறீர்கள்? இந்த உலகத்தினால், சமுதாயத்தினால், உங்களுடைய பிரச்சனைகளால், உங்களுடைய கவலைகளால், உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளால், அசுத்தத்தினால் நீங்க எவ்வளவு அதிகமான மன அழுத்தத்திற்கு தள்ளப்படுகிறவராய், எவ்வளவு அதிகமான பிரச்சனைகள் தள்ளப்படுகிறவராய், எவ்வளவு அதிகமான கடினங்கள் சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுகிறவராய் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். இயேசு சொன்னார், இந்த பெண்ணை ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? நீங்க இப்படியான ஒரு பிரச்சனை சந்திக்கிற ஒருவராய் இருந்தால் இயேசு உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். இயேசு உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். மக்களே, இயேசு உங்களுக்கு உதவி செய்ய விரும்புகிறார். எனவே நாளை இந்த சிறப்பான ஜெபத்தை நம்முடைய ஆலயம் எல்லாவற்றிலும் இங்கு நாம் செய்ய போகிறோம். பெண்கள், உங்களுக்கு தேவனுடைய வல்லமையிலே அவர் இந்த இடத்தில் கொடுக்க விரும்புகிற பதிலை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவனோடு திருவிருந்திலும் இணையும்படி. எனவே விசுவாசத்தில் உங்களை தயார்படுத்துங்கள். நாளை இந்த கூட்டத்தில் எங்களோடு இணையும்படியாக தேவனுடைய வல்லமையான கரத்தில் நீங்கள் பாதுகாப்பையும் பலனையும் பெற்றுக்கொள்ள இது விசுவாசத்தில் உங்களுக்கு தேவன் கொடுக்கிற வாய்ப்பு. எனவே உங்களுடைய விசுவாசத்தில் ஆசீர்வதிக்கப்படுங்க. ஆண்டவராகிய இயேசுவே, இதோ இதே விசுவாசத்தில் இந்த மக்களுடைய வாழ்க்கை கைகளில் ஒப்படைக்கிறேன். பலனிலே, வல்லமையிலே, பாதுகாப்பு இந்த இவருடைய ஒவ்வொருவருக்கு உதவி செய்யும். குறிப்பாய் நீர் இந்த சொன்ன இந்த வார்த்தை போல, அவளை விட்டு விடுங்கள், ஏன் தொந்தரவு செய்கிறீர்கள்? இயேசுவே, இதுதான் இடத்தில் மிக நிச்சயம். எல்லா பெண்களுக்கும் நீர் செய்ய விரும்புகிறது. அவர்கள் கஷ்டப்படுவதை நீர் விரும்பவில்லை, அவர்களுக்கு விடுதலையை மட்டுமே நீர் விரும்புகிறேன். அவர்கள் சுமையை சுமப்பதை நீர் விரும்பவில்லை, அவர்களுடைய சுமையை நீக்க விரும்புகிறேன். எனவே தேவனை உதவி செய்யும். இந்த மக்களுடைய வாழ்க்கை மீது உம்முடைய பலனும், உம்முடைய வல்லமையும், உம்முடைய தொடுதலும் இவர்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக இந்த மக்களுடைய வாழ்க்கையை, இந்த மக்களுடைய வழிகளை, இந்த மக்களுடைய விருப்பங்களை உம்முடையதாய் உன் கைகளிலே ஒப்படைக்கிறேன். ஆசீர்வதிக்க கேட்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையான பெயரால் பரிசுத்த ஆவியானவரை உதவி செய்து நடத்துவீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் பெயரால் ஆமென். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். நாளை காலை தவற விடாதீர்கள். 9:30 மணிக்கு நம்முடைய ஆலயங்களில் இந்த சிறப்பான கூட்டத்தில் கலந்து கொள்ள உதவியின் எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் மேலும் விவரங்களை தெரிந்து கொள்ளும்படியாக தேவன் உங்களையும் உங்கள் வீட்டையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவின் நாமத்தினாலே சென்று பாருங்கள் மக்களே.